நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கல்லி கிரிக்கெட் விளையாடும்பொழுது ஒரு சிலர் என்ன பண்ணுவானுங்கன்னா கரெக்டா ரவுண்ட் த விக்கெட்ல நின்னுக்கிட்டு இங்கேயே அடிப்பானுங்க. இங்கன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி போடக்கூடிய பவுலர்ஸை எப்படி டாக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோல பிரேக் அவுட் பண்ணுங்க. ஆக்சுவலா வெரி சிம்பிள்ங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடது காலை லைட்டா ஓபன் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா முக்காவாசி ஷாட் ஒருத்தர் ரவுண்ட் த விக்கெட்ல போடுறானாலே இடது காலை ஓபன் பண்ணிட்டு தான் விளையாட போறோம். ஒன்னு அவனுக்காக ஒன்னு பண்ணுவோமே, கொஞ்சம் ஸ்டம்ப் காட்டிருங்க. ஸ்டம்புக்கு போட ஆரம்பிப்பான். தென் திஸ் இஸ் யுவர் ரேஞ்ச். பால் அங்க வந்தா ஸ்ட்ரைட், கொஞ்சம் இப்படி வந்தா லாங் ஆன், கொஞ்சம் இப்படி வந்தா கவ் கார்னர், இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்தா மிட் விக்கெட். அதையும் தாண்டி அவ்வளவு ஒதுங்கிய உடம்புக்கு போறான்னா அவனுக்கு உங்க மேல சமகாண்டுன்னு அர்த்தம். அதை மேட்ச் முடிஞ்சோடனே பேசி தீர்த்துக்கோங்க. அப்போதைக்கு அந்த பால ஜஸ்ட் அப்படி கிளைட் பண்ணி விட்டா போதும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் லெக் எப்பவுமே பவுண்டரி ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ வெரி சிம்பிள். நல்லா ஓபன் பண்ணி இந்த உடம்பு கிளீனா எடுத்துக்கோங்க. இந்த ரேஞ்சில எங்க விழுந்தாலும் அந்த ஹைட் கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க இருந்து நீங்க எவ்வளவு வேணா உங்களை ஏத்திக்கலாம், எவ்வளவு வேணா உங்களை இறக்கிக்கலாம். இந்த ஓபன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் த விக்கெட்ல போற பவுலரை ரொம்ப ஈஸியா டாக்கிள் பண்ண முடியும். அப்புறம் மேட்ச் முடிஞ்ச உடனே என்னதான்டா உன் பிரச்சனை அப்படிங்கறத மறக்காம கேளுங்க.